ரீசெண்டா ஒரு 13-14 வயசு பொண்ணு அவங்க அம்மா கூட்டிட்டு வந்தாங்க கிளினிக்கு. இந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமா பையனா மாறுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பாக்குறப்ப அந்த பொண்ணுன்னு அவங்க கூட்டிட்டு வந்தது வந்து ஆக்சுவலா ஒரு பையன் தான். பொதுவா நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தை வந்து ஆனா பெண்ணான்றது அவங்களோட வெளி தோற்றம் மட்டும் பார்த்து முடிவு பண்றது இல்ல. அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய கேரியோடைப், அதாவது அவங்களுக்கு XX அவங்க ஃபீமேல், XY அவங்க மேல். இந்த குழந்தைக்கு வந்து XY இருந்துச்சு, அதாவது அது ஆக்சுவலா ஆண் தான். ஆனா அவங்களுக்கு ஒரு என்சைம் டிஃபெக்ட்னால வெளி தோற்றம் பெண் மாதிரி இருந்துச்சு. இது பேர் தான் 5-alpha reductase deficiency அப்படின்னு சொல்லுவாங்க. So 5-alpha reductase deficiency இருக்கக்கூடிய ஆண்கள் ஒரு 13-14 வயசு அப்போ பெண்ல இருந்து அவங்க ஆணா மாறுவாங்க. ஏன்னா அந்த டைம் அவங்க அந்த என்சைமையும் தாண்டி அவங்களுக்கு அந்த ஹார்மோன்ஸ்னால எக்ஸ்பிரஷன் ஜாஸ்தி ஆகும். இந்த மாதிரி குழந்தைங்க வயிற்றுக்குள்ள இருக்கப்போ அவங்க அம்மாக்களுக்கும் ஹார்மோன்ஸ் சேஞ்சஸ்னால சில முடி வளர்ச்சிகள், தாடி வளர்ச்சிகள் இருக்கலாம். ஆனா டெலிவரிக்கு அப்புறம் அது சரியாயிடும். ஸோ இவங்க கேர்ள்ல இருந்து பாயா மாறுறதுனால இவங்க ஒன்றும் டிரான்ஸ்ஜெண்டர் கிடையாது. டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது ஒரு ஜெண்டர் ஐடென்டிட்டி வேரியன்ட், அது வேற. இது வந்து அவங்க பிசிக்கலாவே மாறுவாங்க அண்ட் அதுக்கப்புறம் அவங்க நார்மல் மேல் கேரக்டர்ஸோட தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அவங்களால பெனிட்ரேட்டிவ் இன்டர்கோர்ஸ் கூட வச்சுக்க முடியும். பட் ஆனா அவங்களுக்கு ஃபர்டிலிட்டியில சில இஷ்யூஸ் இருக்கலாம். ஒவ்வொரு ஹார்மோன் பிரச்சனைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குங்க. அதுக்காக தான் இந்த ஹார்மோன் குட்டி ஸ்டோரிஸ்.